இருக்காரு அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவருக்கு என்ன தெரியாதா என்ன? அவரும் இப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு கட்டிலில். சோபாசாமி உள்பட எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. போய் உட்காந்துக்காங்க, நான் வரமாட்டேன் இன்றைக்கி உள்ளே, ஓ நான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்கார தோட்டத்துக்கு முன்னாடி அந்த பொட்டல் இருக்குல்ல, அதில் நல்லா போர்வை மொத்தம் தலைவாணி மாதிரி சுருட்டி இருக்கலை, தரையில் சும்மா அப்படியே படுத்து நாம் நல்லா உறங்கிட்டேன் நான். இவங்க கூட 2 பேரும் வந்து எழுப்புனாங்க, சாமி எந்திங்க எல்லாம் நாங்கள் தான் உட்காந்துருக்கணும், நீ உட்காந்துரு நான் வர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டேன். பிறகு 4 மணிக்கு அவராக வந்து பக்கத்தில் வந்து எத்துனார், கொசத்தில் 2 எத்துனார். எந்த சீட்டுக்குள்ளே எத்துறது அப்படின்னு தின்னு பார்த்தா இவர் நின்னார். என்ன அப்படின்னு, எந்திடா கோபப்படுத்திக்கெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது, ஏந்தி அப்படின்னாரு. இப்போ என்னவோ அப்படின்னு எழுந்துச்சு உட்கார்ந்தேன். போ போய் வேலையை பாரு, தோசை வந்துருச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏழி போட்டுட்டு போகிற அவர் வாட்டுக்கு போனார். இவர் இங்கே நின்றுட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாமி தான் போய் எழுப்புறாரு, இவர் எந்திக்கலை அப்படின்னு சொல்லி. புரிஞ்சதா? அப்படி தான் நாங்கள் நடைமுறையில் இருந்திருக்கிறோம். அவர் பின்னாடி ஓடணும், அவரை பார்க்கணும் எல்லாம் கிடையாது. அன்னைக்கும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. காரணம் என்னென்னா, அதுதான் உண்மையான நிலைப்பாடுன்னு சாமி எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஆரம்பத்தில் எல்லாமே அவர் கற்றுக் கொடுத்தது தான். இப்படி தான் நம்ம நடந்துக்கிறணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் உண்மையான நிலைப்பாட்டில் இருக்க முடியும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீ ஓடியோ போய் பார்க்கணுமோ நீ ஓடினீங்கன்னா ஏமாந்துடுவேன் சொல்லிக்கிறேன். நான் அதை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். என்ன சொன்னாலும், அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் நான் வந்து அதை ஈஸியாகவே எடுக்க மாட்டேன். அதுக்கு பின்னாடி ஒரு வேலை இருக்குங்க, அதை என்னன்னு கவனிக்க ஆரம்பிப்பேன் தவிர பண்ண மாட்டேன். 2வது இப்படியெல்லாம் உட்கார வச்சு அவர் எங்களுக்கு நடத்திக்கிட்டு இருந்தார். போகிற போக்கில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவார். ஆமாம், அதுக்கு உண்மையான தமிழ் வார்த்தையிலையும் சொல்ல மாட்டார், கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு தான் போவார். அதில் தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறோம். அதில் எடுத்து தான் நாங்கள் பாடம் படிச்சுட்டு போனோமே தவிர அவர் என்ன உட்கார வச்சு ஒருத்தர் குச்சி வச்சு சொல்லி கொடுத்துட்டா இருந்தார். சில நேரம் வருவார், போவோம், தனியாக போய் உட்காந்துருப்போம். நைட்டில் வருவார் காட்டுக்குள்ளே. வந்தாருன்னா ஒரு 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படி உட்காந்து சில விஷயங்களை சொல்லுவார். எப்படி போய் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்களா, எப்படி போய்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது. அப்போ வந்து நல்லா அந்த கர்சனை இல்லாமல் பேசுவார், பணியோடு நல்லா பேசுவார். நல்லா விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு சரி போங்கடா, என்னை சுற்றி இருக்கிறவன் எவனும் நல்லவன் கிடையாது, அவங்க கண்ணில் நீங்கள் படாமல் பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கூட கொஞ்ச நாள் எங்க கூட சண்டைக்கு வந்தாங்க. சாமிக்கு நீங்கள் செய்யணும் வச்சுட்டீங்கடா அப்படின்னு. நாங்கள் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தோம். ஏண்டா அவருக்கு செய்யணும் வைக்கிறதுக்கு எவனுக்கு கிடையாது அப்படின்னா, இல்லைடா நீங்கள் வரீங்க எங்கேயாவது உட்காந்துக்கிறீங்க, உங்களை தேடி அவர் வராரு அப்படின்னா நீங்கள் அப்படித்தானே தானாங்க, அதை அவர்கிட்ட கேள்றா அப்படின்லாம் சண்டை போட்டு போனாங்க. புரிஞ்சதா? அதான் சொல்கிறேன் இல்லையா, நீ உண்மையாக இருந்தால் உன்னை தேடி இறைவன் வரப்போம். அதுதான் அதுக்கு சான்றிதழே அதுதான். ஒரு தடவையெல்லாம் சாரமலை பேஞ்சிக்கிட்டு இருக்கு, புதுசுன்னு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. கர்சக்காட்டில் எப்படி இருக்கும், பருத்திக்காட்டுக்கு போய் படுத்துட்டோம். இன்றைக்கி ஆசிரமம் இருக்கே அந்த பகுதியில் பருத்திக்காடு, இந்த பக்கம் பெரிய கிணறு தோண்டினாங்க, காரக்குமி கிடக்குது. அதில் எத்தனை பாம்பு இருக்குன்னே தெரியாது, அத்தனை பாம்பு இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தள்ளி போய் படுத்து கிடக்குறோம். குளிர், சாரமலை பெய்யறதுக்கு அதுக்கும் குளிர் கிட்டு நடிக்கிறதுக்கு. இந்த வாய்க்கால் நாங்கள் படுத்து கிடக்கோம் ஒரு 6 பேர். ஏன்னா வாய்க்கால் அந்த வரப்புக்கு அடியில் உள்ள சந்துக்குள்ளே படுத்தா கொஞ்சம் குளிர் தாங்கன்னு படுத்து கிடக்கும். இந்த பக்கம் வாய்க்கால், இந்த பக்கம் வாய்க்கால் படுத்துட்டாங்க. எனக்கு வாய்க்கால் கிடைக்கல, நான் அந்த பாத்திக்குள்ளே படுத்து கிடந்தேன். குளிர் தான், குளிர் நடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே, ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்ததுனால கொஞ்சம் அப்படியே அசந்து தூங்கிட்டேன். ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்பேன். திடீர்னு முழிச்சு பார்த்தா இவர் என் போர்வைக்குள்ளே படுத்து கிடந்தாரு சாமி. என்னைய இழுத்து பிடிச்சி அணைச்சி பிடிச்சி போர்வையை இழுத்து மூடி படுத்துக்கிட்டாரு. நான் கையை காலை அப்படி ஆட்டி, என்னடா யாரும் நம்ம கூட படுத்துருக்கு, இவங்க தான் யாரும் வந்து படுத்துக்கிட்டாங்க போல இருக்குன்னு பார்த்தா இவர் படுத்துருந்தார். அப்புறம் கேட்டார், என்னடா ரொம்ப குளிர்தா அப்படின்னு. அதான் நீங்கள் வந்துட்டீங்களா, அதான் நான் நல்லா தூங்கியிருக்கேன் அப்படின்னு.
வந்தேன்டா நடிட்டு ஆடிட்டு படுத்துருந்தியா, சரி அப்படின்னு படுத்துட்டு வந்தான். அன்னைக்கு எப்படி எங்கள் கூட ஒரு 2-3 மணி நேரம் இருந்திருப்பார். ஏன்னா என்னையாரம் வந்து படுத்தாரு எனக்கு தெரியாது இல்லையா, நான் நல்லா 2 மணி நேரத்துக்கு மேலே தூங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பிறகு உட்காந்து அப்புறம் அவங்க டே எந்திங்கடா சாமி வந்துட்டாராண்ணா, அவர் எப்படா வந்தார் அப்படின்னு, எனக்கே தெரியாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட என் கூட படுத்து கிடந்தாருன்னு சொன்னால் அவங்க போகிறாம போடுவாங்க. அவங்க கூட போய் சாமி படுத்துருந்துருக்காரு, என்னமோ கொடுத்துட்டாரு அவனுக்கு முத்திரன்னு சொல்லி இப்படியெல்லாம் வரும் எங்களுக்குள்ளேயே. அந்த இதெல்லாம் போட்டி நிறையா வரும். சாப்பாடை கொடுத்தாலே இங்கே பின்னாடி திட்டிகிட்டு இருப்பாங்க, இந்த புதிய முத்திரை ஏமாற்றி வாங்கி சாப்பிட்றா, நமக்கு கொடுக்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் கூட வந்து கட்டி பிடிச்சி படுத்து கிடந்தாருன்னா சும்மா இருப்பாங்களா, புரியுதா? அந்த மாதிரிலாம் சொல்லாமல் அவர் எப்போ வந்தாருன்னு தெரியாதுடா, நானும் முடிச்சு பார்த்தேன், அவருக்கு முன்னாடி நின்று உட்காந்துட்டு இருந்தாரா, உட்காந்துக்கிட்டு இருந்தாரா அவங்ககிட்ட அப்படின்னு. அப்போவே அவங்களுக்கு இதாச்சு. பிறகு நிறைய கதையை பேசிட்டு அதுக்கப்புறம் சரி விடிஞ்சிருச்சு. 5 மணிக்கு பலன்னு விடிஞ்சிருச்சு. போங்கடா வெளிச்சம் ஆயிடுச்சு, நான் போகிறேன்டா அப்படின்ட்டு எழுந்து போயிட்டார். இவங்க அதை 3 மணிலேருந்து 4 மணிலேருந்து 3 மணிலேருந்தே தேடிக்கிட்டு தெரிஞ்சிருக்காங்க சாமியை காணும்னு சொல்லி. அன்றைக்கி தான் அவங்க மறுநாள் காலையில் எங்களுக்கு சண்டைக்கு வந்தது எங்கள்கிட்ட. ஆமாம், விடிஞ்சு போச்சா, அவர் எங்கள்கிட்ட இருந்து எந்திரிச்சு வெளியே வரும்போது நாங்களும் எந்திரிச்சு நின்றுட்டோமா பார்த்துட்டாங்க. அப்போ இவர் ராத்திரி நம்ம காணணும்னு சொன்னது கூட இவர் அங்கே தான் இருந்திருக்காரு சொல்லி தான் அவங்க சண்டைக்கு வந்தவங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிற யாரோ அந்த மாதிரி கடுமையான பயிற்சி எடுக்கலைன்னு வச்சுக்கோ. பயிற்சி எடுக்கிற இடத்துலையும் யாரும் இல்லை. சாமி கொடுத்த பயிற்சி மாதிரிலாம் நீங்கள்லாம் கொடுத்தா ஒத்த நாள் இல்லை, 1 மணி நேரம் நிற்க மாட்டீங்க. புரிஞ்சதா? ஆனால் அப்படி எடுத்தால் தான் அந்த இடத்துக்குள்ளே நம்ம வர முடியும், இல்லைன்னா வர முடியும். அந்த நெருக்கடி அந்த கஷ்டங்களெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். நீ ஒரு தப்பு பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கேன்னா அப்படி பண்ணாதன்னு கூப்பிட்டு கொஞ்சம் நான் கடுவலாக சொல்லிட்டாலே உங்கள் முகமெல்லாம் சின்னதாகிடுது. 1.5 நாளைக்கு சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, குப்பரை படுத்து கிடக்கீங்க. 3 நாளைக்கு சாமியாருக்கு முன்னாடியே வரக்கூடாதுன்னு வேறு இருக்கீங்க. பிறகு எப்படி நீங்கள் இது படிச்சுக்குவீங்க சொல்லுவாங்க. அவர் நம்மளை கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு நம்ம ஏன் நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது வர மாட்டேங்கல. அவர் நம்மளை கூப்பிட்டு கேட்டுட்டாருங்கிறது தான் நம்மளுக்கு வருது. நம்ம அந்த இடத்துக்குள்ளே போகிறோன்னா அவர் ஏன் நம்மளை கூப்பிட்டு கேட்க போகிறாரு அப்படிங்கிற சிந்தனை வர மாட்டேங்கல உங்களுக்கு. நான் கேட்காத அந்த மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஏன் உங்களை கூப்பிட்டு கேட்க போகிறேன், ஏன் அப்படி செஞ்சேன்னு திட்ட போகிறேன். அப்படி பார்த்தா நான் யாரும் அவ்வளோ ஒன்றும் கடுமையாக திட்டுருக்கிட்ட, ஏன் செஞ்சீங்கன்னு தான் கேட்பேன், கடுமையாக கேட்குறது. அதுக்கே கோபம் வந்துடுது. நீங்கள் 2 நாளைக்கு இல்லை 4 நாளைக்குலாம் சாப்பிடாம கொடுத்துட்டு இருந்தால் உன் குட்டி தானே காயப்போகுது, எங்கள் குட்டியாக காயப்போகுது.